99 ஆடு நம்ம கிட்ட இருக்கிறதே நினைச்சு சந்தோஷப்படாத. அந்த ஒரு ஆடு போயிடுச்சுன்னு வை, காலையில 7 மணிக்கு போன் பண்றேன், பிரதர் இன்னைக்கு வந்துருவீங்களா? ஏன் பாஸ்டரோட வேலை என்ன? இன்னைக்கு வந்துட்டு கீரனூர்ல இருந்து வந்துருவாங்க, எங்க இருந்து அறிவழி நகர்ல இருந்து வந்துருவாங்க, எல்லாம் வரட்டுமே. அது ஏன் அந்த ஒரு ஆட்டை கேட்கணும் காலையில 7 மணிக்கு? ஊழியருக்கு கற்றுக் கொடுக்குற வேலையே அதுதான். நீங்க ஏன் வரலன்னு கேட்கறதா ஊழியனுடைய வேலை. நிறைய நேரத்தில் உங்களுக்கு சங்கடம் வந்துடும், என்ன பாஸ்டர் விடவே மாட்டேங்கிறாரு, அங்க வா இங்க வா அதை பண்ணுகிறாரு. ஊழியனுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? 99 ஆடுக்கு சந்தோஷப்படாத, அந்த ஒரு ஆடு போயிடுச்ச போய்க்கா. ஒரு ஆட்டை கூட நஷ்டம் மட்டும் விடாதவங்க தான் ஊழியம். நீங்க உள்ளுக்குள்ள வருகிறத ஆண்டவர் பயங்கர சந்தோஷம். இருக்கிற 99 நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. அவங்க ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, அந்த ஒருத்தரால இன்னைக்கு வர முடியல. என்னாச்சு? அவங்களுக்கு ஒருவேளை பணம் இல்லாம இருந்திருக்கலாம், ஒருவேளை மன வரத சூழ்நிலையா இருந்திருக்கலாம், ஒருவேளை நடக்க முடியாம இருக்கலாம். இன்னைக்கு சொன்னாங்களே காலை அவ்வளவு பொண்ணு தூக்கி போட்டு உள்ள வந்தாங்களா இல்லையா? அதுதாங்க ஊழியம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தில் 99